தூக்கத்திலே இருக்கிறீங்க இல்லையா? தூக்கத்தில இருந்து நீங்க காலையில முழிப்ப எடுத்து அந்த எழும்புறீங்க, அப்படித்தானே? ரைட். அப்படி அந்த விழிப்பை எடுத்து எழும்புறீங்க என்று சொல்ற அந்த விழிப்பு கண்ணை கொண்டு விழிச்சு ஒழும்புற அதைத்தானே சொல்றீங்க? கண் விழிக்கப்பட்டு காலையில ஒழும்பி இந்த உலகத்தை நீங்க பார்த்த உடனே இப்ப நாம என்ன முடிவு பண்றோம்டா, இப்பதான் நான் விழிச்சு இந்த கண் விழிக்கப்பட்டு நான் இப்பதான் இந்த உலகத்தை பார்க்கிறேன் என்கிறதானே இப்ப ஈனைக்கு நாம விழிப்பு என்று எடுக்கும். ஆழ்ந்த உறக்க நிலையில ஏகமா இருக்க வேண்டி சொல்றோம். ஆனா ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து விழிக்க வேண்டி இதை எடுக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று நம்மளோட புரிதல்ல சரியா வருகிறது இல்லை, என்ன தெரியுமா? ஏகமாக நான் இருக்கேன் என்று ஆழ்ந்த உறக்க நிலையில நாம எடுத்தோம்டா அந்த நிலையில நாம விழிப்பா இருக்க வேண்டும் அர்த்தம் வருமா இல்லையா? அப்ப அந்த நிலையிலையும் விழிப்பாக இல்லை என்றால் நான் ஏகமா இருக்கணுங்கிற நிலை எனக்கு எப்படி தெரியும்? இந்த தெரியும் என்று சொல்ல கொஞ்சம் மறந்துடுறோம். ஏகமாக நான் இருக்கேன் என்று உங்களோட உள்ளத்துக்கு நீங்க இருக்கிற நிலை ஆழ்ந்த உறக்க நிலை தான். அந்த நிலையில நான் ஏகமா இருக்கிற நிலை என்று உங்களோட உள்ளத்துக்கு தெரியுதா தெரியுது இல்லையா? இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலைய அனுபவத்துல எடுத்த அனுபவம் உங்களோட அறிவுல இருக்கு. இப்ப இருக்கு. இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த நிலை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இது உலகத்தில தெரியாதவங்க, இந்த நிலை எனக்கு தெரியான்னு சொல்றவங்க யார் இருக்கா? அப்படி என்றால் எல்லாருமே இந்த நிலைய உறக்கத்தின் போது என்ன செய்யறாங்க? அனுபவத்துல எடுக்காக. அப்படி அனுபவத்துல எடுத்துக்கிட்டு ஒரு அனுபவத்தை எடுக்கிற நிலையில இன்னைக்கு இருக்கணுங்கிறத பிடிக்காம அவங்க என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அது ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு ரெண்டு அவர்களும் இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி வார அந்த முடிவு இந்த பௌதீக இந்த கட்டுண்ட இந்த விழிப்பை கொண்டு இந்த கண்ணை கொண்டு விழிக்கிற இந்த விழிப்பை வச்சுதான் முடிவெடுக்காலே அல்லாமல் ஏகமாக நான் இருக்கேன்னா அந்த ஏகமாக நான் இருக்கிற நிலை எனக்கு என்ற உள்ளத்திற்கு தெரியுதா இல்லையா? அப்படி தெரியுதுண்டா தெரியுதுங்கிற ஒரு நிலையும் இருக்கா இல்லையா? அப்ப தெரியுது என்று இருக்கிற நிலையை நீ எடுப்போம். உறக்கம் என்று எடுப்போமா விழிப்பென்று எடுப்போமா? தெரியுது என்று சொன்னா உறக்கம் இல்லையா, விழிப்பா இல்லையா? அது அப்படி என்ன தெரியுது என்கிற அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பார்க்கன் பார்படுகிறது, பார்வை இருக்கி, தெரிகிற நிலை ஒன்று இருக்கி. அப்ப இந்த உள்ளத்துக்கு அந்த நிலை தெரியுது எங்க கூட இந்த உள்ளம் அந்த நிலையை பார்க்குது என்ற ஒரு புரிதல் வருகுதா? வருதா இல்ல அது பிள்ளையாடிக்கா? ஐநைக்கு அந்த ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த நிலை தெரிகிறேன், தெரியுது, பார்க்கன் பார்வை இருக்கி என்ற உள்ளத்தால அந்த நிலை பார்க்கப்படுகிறது என்கிற ஐனைக்கு உள்ள அந்த பார்வை கட்டுண்ட ஒரு கண்ணை கொண்டு விழிக்கப்பட்டு ஒரு கண்ணால பார்க்கிற பார்வையா, கண்ணை கொண்டு பார்க்கிற பார்வையா? அப்ப கல்பால பார்க்கிற பார்வை ஒன்று ஐனைக்கு கல்விரிக்கி, அதுல ஒரு பார்வை இருக்கி. அந்த பார்வை நான் ஏகமா இருக்கிற நிலை எனக்கு என்ன செய்யுது? உணர்த்தி கொடுக்குது. அப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இரவு உறக்கத்தின் போது இப்ப நான் சென்ற இந்த புரிதலை வச்சு இரவு உறக்கத்தின் போது உறங்கி இருந்தேனா விழிப்பா இருந்தேனா? என்ன வஸ்மினா, விழிப்பா இருந்தேனா உறங்கி இருந்தேனா? அப்ப இரவு 12 மணிக்கு உறக்கத்துக்கு போனா காலையில 6 மணி மட்டுக்கும் அந்த அந்த நிலைய உணர்ந்து கொண்டு இருந்தேன் என்கிற அதுக்குள்ள உள்ளம் இருந்திருக்கு. உள்ளம் என்ன செய்யல? உறங்கல். அந்த உள்ளத்தில இருக்கிற விழிப்பும் இருந்திருக்கு. அதுக்கும் என்ன செய்யல? அந்த விழிப்பும் என்ன செய்யல? உறங்கல. அந்த பார்வையை மூடிக்கல. நீங்க பார்வை மூடிப்படல. அந்த ஏக நிலையும் இருந்திருக்கு. இப்ப இரவு உறக்கத்தின் போது ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க இருந்தீங்களா? உள்ளத்தால விழிப்பு எடுத்து ஏகமாய் இருந்தீங்களா?
பஸ்மினாக்கு பிடிப்படுதா? பிடிப்படுதா? விளங்குதா? சத்தத்தையே காணல பஸ்மினால. ரைட். அப்ப இப்ப நீங்க இரவு உறங்கி இருந்தீங்களா? அந்த உறக்கம் பண்ணி செல்ற அவ்வளவு நேரம் ஏகம்ங்கிற விழிப்புல இருந்தீங்களா என்ற ஒரு கேள்வி கேட்டா, இப்ப நான் சொன்ன விளக்கத்தின்படி நீங்க சரியாக இதை புரிஞ்சு கொண்ட இடத்துக்கு உங்களோட உள்ளம் வந்திருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? நான் ஏகமாக இருக்கிற அதே நிலையில இந்த உள்ளம் இருந்திருக்கி, இந்த உள்ளம் உறங்காம விழிப்பா இருந்திருக்கி, அந்த விழிப்பு அந்த உள்ள ஏகமா இருக்கிற நிலையை உணர்ந்துகிட்டு இருந்திருக்கி. இந்த நிலை உறங்கினத்துக்கு பிறகுதான் நமக்கு ஏற்படுகுதா? உறங்கினத்துக்கு பிறகுதான் எல்லாரும் இந்த நிலைக்கு வாராங்களா? உறங்கினத்துக்கு பிறகுதான் இந்த நிலையே எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல நிகழ்காலத்தில ஏக வியாபகமா இந்த நிலை இருக்கும்? யார் சொல்லு? யார் அந்த இப்ப சொல்லு ஏகல் அந்த நிலை மட்டும்தான் இருக்கேன்னு யார் சொல்லு? எல்லாரும் தான் சொன்னீங்க. ரைட். அப்ப அந்த நிலை மட்டும்தான் இருக்கண்டா, அதுதான் விழிப்பு நிலை என்றா, அதுதான் ஏகமா இருக்கிற அகதுடைய நிலை என்றா. சரியா? இப்ப இன்னா கண்ணை கொண்டு இன்னா விழிக்கன், இன்ன விழிச்சு நான் பார்க்கன் என்கிறது விழிப்பா? கட்டுண்ட கண்ணை கொண்டு இன்ன பார்வை கொண்டு இன்ன பார்க்கன் என்று சொல்றது. இப்ப நான் இப்ப அங்க ஏகமாக நான் இருக்கிற நிலையை தானே நான் விழிப்பண்டு எடுத்துட்டேன். அதானே நான் விழிப்பா இருக்கிற நிலை. அப்ப உள்ளம் ஐநைக்கு விழிப்பாக இருந்து ஏகமாக நான் இருக்கிற நிலையை அந்த உள்ளத்தில் அது உணர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப ஐநைக்கு அந்த உள்ளமும் ஏகம்தான், அதுல விழிப்பும் ஏகம்தான், அது உணர்ந்திருக்கிற நிலையும் ஏகம்தான். அப்ப ஐநைக்கு எல்லாம் ஏகமா தான் இருக்கு. ஐநைக்கு கட்டுண்டு ஒரு பொருள் இல்லை, கட்டுண்ட ஒரு பொருள் இருக்க போறதும் இல்லை, கட்டுண்ட ஒரு பொருள் ஐநைக்கு தெரிய வேண்டி வர போறதும் இல்லை. அப்படி இருக்கிற நான் தானே நான். அப்படி இருக்கிற நிலை தானே என்ற சொந்த நிலை. அப்படி இருக்கிற நிலையிலான நான் நித்தியமா நிலையா இருக்க. அப்ப உறக்கத்தின் போது மட்டும்தான் அந்த நிலை எனக்கு ஏற்படுகிறதா? இல்ல நான் உறக்கம் என்று சொல்லி அந்த நிலைக்குத்தான் போறேனா? சிறு குழந்தை மழலை பருவத்தில இருந்த குழந்தையோட உள்ளம் கட்டுண்ட இந்த பௌதீகத்தை பார்த்து இந்த நிலையில இருந்திருக்குமா? அதுல உள்ளம் அந்த நிலையில விடுபடாம, அந்த நிலையை விட்டு வெளியே வராம அந்த நிலையில அந்த உள்ளம் இருந்திருக்குமா? அப்ப அந்த உள்ளம் இப்ப அது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு உள்ளம் என்ன அந்த பருவத்தில. அப்ப ஐநூத்தி இருக்கக்குள்ளையும் அந்த நிலை இருந்திருக்கா இல்லையா? அப்படின்னா குழந்தையாக அது வரல, பிறக்கவே இல்லை. அதுக்கு முதல் அந்த நிலை இருக்கா? அப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்ற உள்ளமும் உணங்கிட்டா, அந்த அந்த உள்ளம் விழிப்பாக இருக்கிற நிலையும், அந்த ஏகமா நான் இருக்கேனுங்கிற அந்த நிலைய அந்த உள்ளத்தில உணர்ற விஷயமும் காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ணாம நிகழ்காலத்தில எக்கணமும் எப்பையும் இருந்துகிட்டே இருக்க. அப்ப அது என்ன? அகதுடைய நிலை. ஏகமாக நான் என்கிற அந்த உணர்வு இருக்கிற நிலை. இதை ஒஸ்தாதை உள்ளது நான் எனும் ஏகமடா என்ற ஒரு பாட்டுல சொல்றாரு. உள்ளது நான் எனும் ஏகமடா. அப்ப நான் என்கிற அந்த இது ஏகமா இருக்கு. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, காலம் நானே எனும் உணர்வு ஹக்காய் உன்னை ஆட்கொள்ளுமங்க. அப்படின்னா அந்த நிலையில சரிபடுறவரை நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி அந்த நிலையில சரிபடுறாரு, உள்ளத்தால சரிபடுவாரு, ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ரு செய்வாரு, நினைவுபடுத்துவாரு, அவரை அந்த நிலை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும் என்றா என்ன செய்யும்? அந்த நிலையில இருக்கிறதாக அவருக்கு உணர்த்தும். அந்த நிலையில நிலையாக இருக்கிறதாக அவர் உணர்வார்.
அப்படி உணரக்குள்ள இப்ப அவரு உள்ளமண்டா என்ன, விழிப்பண்டா என்ன, பார்வையண்டா என்ன, கல்வி கண்ணண்டா என்ன, அறிவு கண்ணண்டா என்ன, நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எது எனக்கு தெரியுது, நான் எதை உணர்றேன், எந்த நிலையில நான் இருக்கேன் என்று சொல்லி அமைஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தையும், அவர் அமைஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் அறிவறை. இவருக்கு என்ன செய்யும்? அறியக்கூடிய பக்குவம் ஏற்படும். இதைத்தான் ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்கார். ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்கார். அப்ப இப்ப நான் விழிப்பா இருக்கிற நிலை எது? ஏகமா நான் இருக்கிற நிலை. அப்ப இந்த உள்ள எந்நேரமும் அந்த விழிப்பு, அந்த விழிப்பா இருக்கிற அந்த நிலை எப்பயாவது என்ன செய்யும்? அந்த மூடுபடுமா? இன்னைக்கு என்ன, அதை அறிகிற, அதை உணர்ந்து கொள்ற, அந்த நிலையை காட்டுற அறிவு மட்டும்தான் இன்னைக்கு என்ன செய்யுது? உறங்குது. இப்ப அந்த அறிவைத்தான் இப்ப நாம என்ன செய்யறோம்? தட்டி ஒழுப்புறோம், தட்டி விடுறோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தட்டி விட்ட உடனே உங்களுக்கு இப்ப அந்த அறிவு சொல்லுதா இல்லையா? இது சொல்றது கரெக்ட், இது சரி. ஏன் சொல்லுதுன்னா உங்களோட அனுபவத்துல இருக்கிற ஒரு நிலையத்தானே நான் உணர்த்துறேன். இப்ப நீங்க உறக்க நிலை, தூங்கி ஒழுங்குற நிலை, படுக்கிற நிலை என்றெல்லாம், நீங்க நித்திர கொள்ற நிலை என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அனுபவத்தை, ஒரு நிலைய, அது தூங்குற நிலையில, உறக்க நிலையில, நித்திர கொள்ற நிலையில, அது நீங்க ஏகமா இருக்கிற நிலை ஏண்டு ஐநைக்கு உங்களுக்கு ஒரு அறிவை தட்டி நீங்க அதை அறிங்க என்று ஒரு அறிவை ஒளிப்புறனா இல்லையா? அந்த அறிவு தான் இரவையில உறக்கத்தின் போது உறங்கி கிடக்கு. அந்த அறிவை கொண்டுதான் நாம இன்னைக்கு இருக்கிற அந்த விழிப்பை பிடிக்கும். அந்த உள்ளம் விழிப்பா இருக்கிற நிலையை நிச்சயம் அறியும். அப்படி அந்த விழிப்பா இருக்கிற நிலையை அறிஞ்சமண்டா, அந்த விழிப்பா இருக்கிற அந்த நிலை ஏகமாக இருக்கிற நிலையை நமக்கு என்ன செய்யும்? உனக்கு எப்படி தரும்? நீ ஏகமா இருக்காண்டு உன்னையே உனக்கு உணர்த்தும். வேற யாரும் இருக்காண்டு சொல்லி உணர்த்துறதெல்லாம் இந்த நான் என்ன, நான் உணர்த்துற, என்ன நான் உணர்ற வழியும் இல்லை, தியானமும் இல்லை. அப்ப இப்ப அதுல விழிப்பு, நான் எந்நேரமும் விழிப்பா இருக்கிற ஒரு நிலை இருக்கண்டா, அந்த விழிப்புல நான் போய் சரியா என்ற அறிவு அந்த விழிப்பை காட்டி எந்நேரமும் அது உள்ளத்துல சரிபட்டுட்டா, இப்ப சரியா அது என்னுடைய உறக்க நிலையா, என்னுடைய விழிப்பு நிலையா? எல்லாரும் ஏக மனதாக, அது உறக்க நிலை இல்ல, தூங்குற நிலை இல்ல, நித்திர கொள்ற நிலை இல்ல, அதுக்கு என்னுடைய விழிப்பு நிலைதான் என்று ஏக மனதா எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? வாரீங்களா? வந்துட்டீங்களா? இப்ப விழிப்பு நிலைய ஏகமா இருக்கிற நிலை என்றா, இன்னும் 2 அடி அகல, 5 அடி 6 அடி உயரத்துல இருந்துகிட்டு நான் கட்டுண்டு இருந்துகிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ங்கிறது விழிப்பு நிலையா? என்ன நிலை? ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லிட்டு நீங்க இப்ப ஏகம் கொண்டு போனா இப்ப உள்ளத்துக்கு தான் போறீங்க. இப்ப நான் அதை கேட்கல. அது ஏகமா நீங்க பின்ன இருக்கிற இது விழிப்பு நிலைன்னு சொல்லி இப்ப நீங்க உங்களை கண்ணால பார்த்து எடுக்கிறீங்களா, உங்களோட உள்ளத்தால பார்த்து எடுக்கிறீங்களா? உள்ளத்தால. அதைத்தான் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்கள்ட்ட என்னடா, இப்ப அது ஏகமாக நான் விழிப்பா இருக்கிற நிலை என்று உணர்ந்துட்டோம்டா, முடிவெடுத்துட்டோம்டா, அதுக்கு ஆதாரபூர்வமா இந்த அனுபவம் என்ன செய்யுது? அந்த நிலையில நான் இருந்திருக்கேன் என்று எனக்கு உணர்த்துதா இல்லையா? அந்த நிலையில நான் இல்லாம எனக்கு எப்படி அந்த நிலை தெரியும்? எப்படி அந்த நிலை என்ற அறிவு அனுபவத்துக்கு வரும்? எப்படி நான் அந்த அனுபவத்தை இப்ப நினைச்ச உடனே இந்த நினைவுல தெரியுது என்ற கேள்விக்கெல்லாம் நான் இன்னைக்கு இருந்திருக்கேன். அப்ப நான் இன்னைக்கு இருந்திருந்தா சரியா, நான் ஐனைக்கு உறக்கத்திலே இல்லை. அப்படி உறக்கத்தில் ஐனைக்கும் இருந்ததுனால அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலை என்ற அறிவுல, என்ற அனுபவத்தில உணர முடியாது, உணரப்பட்டிருக்காது. அப்ப நான் இப்ப கட்டுண்ட நிலைக்கு வந்து இருந்தோன்னே எனக்கு அந்த நிலை நினைவு வருகுதுண்டா, நினைவுபடுத்துறேன்டா, என்ற உள்ளத்தால எனக்கு அது தெரியுதுண்டா,
நினைவுபடுத்தினோன்னு எனக்கு நினைவுக்கு அந்த நிலை வந்து அது ஏகமா இருக்கிற நிலைதான், எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை என்று சொல்லி அந்த உள்ளம் எனக்கு உணர்த்துதண்டா. இன்னைக்கு நான் இருந்திருக்கேன், அதுவும் விழிப்பா இருந்திருக்கேன். விழிப்பா இருந்தது மட்டும் இல்லாம அந்த நிலையை உணர்ந்துகிட்டும் இருந்திருக்கேன். இந்த கட்டுண்ட நிலைக்கு வந்த உடனே என்ன செஞ்சிட்டேன், அந்த நிலையை ஏகமா இருக்கிற அந்த நிலையை மறந்துட்டேன். இந்த கட்டுண்ட நிலையத்தான் நான் இருக்கிற நிலையாக நான் இன்னைக்கு வந்து எடுக்கேன். அதற்காக ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ளி, ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் எப்போதும் எக்கணமும் எந்த நிமிடமும் எந்த நிமிஷமும். அப்போ ஒரு கணம் ஒரு செகண்ட் கூட நான் ஏகமில்லை என்கிற நிலையை எடுக்க, அதாவது ஏகமில்லை என்கிற நிலையில இருக்கல, நான் ஏகமாத்தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்த நீ ஏன் மறந்தா என்று தானே கேட்காக அந்த பாட்டுல, என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்தா என்று தானே கேட்காக. அப்படின்னா இப்பயும் ஏகமாத்தான் இருக்கேன். அப்ப இப்ப அந்த நிலை அப்ப நித்தியமா நிலைய இப்பயும் ஏகமாக இருக்க நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன்டா, இந்த கட்டுண்ட நிலைய என்ன ஒலிம்பி பஸ்மினா சொன்னாலுன்னு காலையில விடிஞ்சி நான் ஒலிம்பி என்ன சொன்னீங்க விளங்கல, அடைச்சி வருகிறது நீங்க சொல்றது விளங்குது இல்ல. அப்ப ஒலிம்பி திரும்ப என்ன செஞ்சிருக்கேன்டா வந்து இப்ப நான் அந்த ஏகமா இருந்த என்ற உள்ளம் என்ன ஏகமா இருக்கிற நிலையை கண்டு பார்த்து கட்டுண்ணாத அந்த பார்வையை கொண்டு உணர்ந்து அந்த இருந்த நிலையை மறந்து அந்த சொந்த நிலையை மறந்து இப்ப வந்து என்ன செய்யறேன்னா இன்னும் இந்த கட்டுண்டிருக்கிற இந்த நிலையை என்ன செய்யறேன் சொந்த நிலையாகவும், இந்த கட்டுண்ட நிலையில இருந்து இந்த கண்ணை கொண்டு பார்க்கறது என்னுடைய விழிப்பாகவும், நான் இப்ப விழிப்பா இருந்து இன்னும் வாழ்றதாகவும் இதை என்ன செய்யறேன் என்னுடைய சொந்த நிலை என்றும் என்னுடைய விழிப்பு நிலை என்றும் நான் நிஜமாக இருக்கிற நிலை என்றும் இதை நான் எண்ணின உடனே, இதை எடுத்த உடனே அங்க ஏகமா இருக்கிற நிலையும் உள்ளம் ஏகமா அதுல தரிபற்றிருக்கிறதும், அந்த உள்ளம் அங்க விழிப்பா இருக்கிறதும், அந்த உள்ளம் விழிப்பா இருந்து ஏகமா நான் இருக்கிறேன் என்று உணர்ற நிலையும் என்ன செஞ்சிடறேன் மறந்து. அப்ப மறதி காரணம் இந்த நிலையை எடுத்ததுதான், இந்த நிலைக்கு வந்ததுதான், இந்த நிலையில வந்து இந்த நிலை தான் இந்த சொந்த நிலை என்று சொல்லி நான் கண்டதுதான் இல்லையா. அதுதான் எனக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையை மறக்க வச்சிச்சு. ஏகமாக நான் இருக்கிற நிலை, நான் உணர்ந்த நிலை, இந்த சொந்த நிலையை மறக்க வைக்கிறதுக்கு காரணமாக அமைது. இன்னும் ஒலிம்பி இன்னும் ஒரு ஆளா நான் ஒலிம்பிட்டேன், இன்னும் ஒரு கட்டுண்ட ஒரு பொருளா நின்றுக்கிட்டு கட்டுண்ட இந்த புலன்களை எல்லாம் நம்பி இதுதான் என்னுடைய விழிப்பு, இதுதான் என்னுடைய சொந்த நிலை, இதுதான் நான் நிரந்தரமாக நிலையாக இருக்கிற நிலை என்று சொல்லி என்ன செஞ்சிட்டேன் இன்னைக்கு பழக்க வழக்க அடிப்படையில அசைக்க முடியாத ஒரு உறுதியை உள்ளத்தில் ஏற்படுத்திக்கிட்டேன். அதனால இந்த நிலைக்கு வந்தோடனே நான் நித்தியமா நிலையாக எந்த மரணமும் இல்லாத இருக்கக்கூடிய அந்த நிலையை மறந்துட்டேன். இதைத்தான் உஸ்தாதி ஏகத்தில் ஏகமாய், ஏகத்தில நீ ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ என் மறந்தாய் என்று கேட்க. அப்ப அந்த என்றென்றும் ஏகமா இருந்த அந்த நிலையை மறக்க வச்சது இந்த கட்டுண்ட நிலை. இந்த கட்டுண்ட நிலையில வந்து இந்த விழிப்பை எடுத்து இந்த கண்ணை கொண்டு பார்க்கறத விழிப்பண்டு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப இப்ப நாம அந்த ஏகமாக இருக்கிற அந்த நிலை தான் என்னுடைய விழிப்பு நிலை, நான் ஏகமா இருக்கிற நிலை, எந்த கட்டுப்பாட்டிலையும் அமையாம சரியா என்னுடைய உள்ளம் இருக்கிற நிலை என்று நான் உணர்ந்துட்டேனண்டா, எடுத்துட்டேனண்டா, என்ன மறக்க வைக்கிற இந்த நிலையை நீ எடுக்கிறேன். விளங்குதா? அப்ப இது நித்திரை. இப்ப நம்ம என்ன நிலையில் இருக்கோம்? நித்திரையில் இருக்கோம். இப்ப என்ன நிலையில் இருக்கோம்? நித்திரையில் இருக்கோம். அதான் இப்ப வேதம் செல்லுது, மறுமையில செல்றதாக வேதம் செல்லுது. எங்களை நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்டுக்கிட்டோம். எங்க? மறுமையில. அப்ப இப்ப நாம இன்னும் இப்ப இந்த கட்டுண்ட நிலையில இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை
விழிப்புல வாழ்றோமா நித்திரையில வாழ்றோமா? அப்ப நமக்கிட்ட நித்திரையில தூக்கத்தில நடமாடி திரிகிற ஒரு வியாதிக்குள்ள மாட்டிருக்கோம் எல்லாரும், அப்படியா? சொல்லலே. இப்ப நம்ம எல்லாரும் தூக்கத்தில நித்திரையில என்ன செய்யற, அதுல இருந்து விடுபடாம, தூக்கத்திலிருந்து விடுபடாம, நித்திரையிலிருந்து நம்ம அந்த நித்திரையை நிற்காம அதே தூக்கத்தோட அதே நித்திரையில ஒளிம்பிக்கிட்டு நடமாடிக்கிட்டு ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு இடிக்கம்ங்கிறது சரியா புரியுதா? அதனால இன்னும் இருக்கிற இந்த நித்திரையில ஒளிம்பின ஆளுக்கு சரியா அந்த நித்திர நிலையில ஏதாவது ஒரு விஷயம் விளங்குமா விளங்காதா? விளங்காது. ஏன்? அப்படி நித்திரையில இருக்கிற நமக்கு இப்ப இதெல்லாம் ஏன் விளங்குதப்ப? இங்க ஒரு லைட் போட்டு சூரியன் ஒரு லைட்டை போட்டு நீங்க ஏதாவது ஒன்றை பாக்குறீங்களா? சரி, இத பாருங்க. நீங்க நித்திரையில் இருக்கிறத நான் விளங்கப்படுத்தாரு. இதை பாக்குறீங்களா? என்னத்தை பாத்தீங்க? கப்பத்தானே பாத்தீங்க. நான் காட்டின உடனே நீங்க முதல் என்னத்தை பாத்தீங்க? அனிஷா என்னத்தை பாத்தீங்க? என்னத்தை பாத்தீங்க? பாலு என்னத்தை பாத்தீங்க? கப்பத்தான் பாத்தீங்க. காட்டினோன்னு முதல் நீ உங்களோட பார்வை எதுல விழுந்துச்சு? கப்பல விழுந்துச்சு. அப்ப உங்களோட பார்வைக்கு எது தெரிஞ்சிச்சு? கப் தானே தெரிஞ்சு. நான் இப்ப இந்த போட்டிருக்கிற லைட்டையும் அந்த சூரியன் என்ன ஒரு லைட் போட்டிருக்காங்க இல்லையா, அதையும் ஃபுல்லா ஓ பண்ணி போட்டு திரும்ப கப்பேன், என்ன சொல்லுவீங்க? அப்படி ஏண்டா இப்ப உங்களுக்கு வெளிச்சம் தெரிஞ்சா இருட்டு தெரிஞ்சா? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களோட கண்ணுக்கு கப்பா தெரியுது, வெளிச்சம் தெரியலையா? வெளிச்சத்தை எடுத்தோன்னே ஏன் கப்பு தெரியுது இல்லையா? முதல்ல உங்களுக்கு இந்த கப் தெரியுறேன்னா அதுக்கு முதல் என்ன தேவை நமக்கு? அப்ப வெளிச்சம் தான் கப்பை காட்டுது அல்லாம இந்த கண்ணா அந்த கப்பை காட்டுது. அப்ப கண் நித்திரையில அந்த இருக்கு. இப்பயும் கண் இன்னும் விழிக்கல. கண்ணை நீங்க இமைய திறந்த உடனே கண் இருக்கின்ற உடனே நான் விழிச்சுட்டேன்னு நீங்க நினைக்கிற விழிப்பு, இந்த வெளிச்சம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த உலகமே இருட்டா இருக்குமே. அப்ப ஒரு கண்ணை துறக்காத ஒருத்தன் அந்த ஆரம்பத்திலே குருடா இருக்கிறவங்கட நிலைமையும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க கண்ணை துறக்க கண் தெரியல, அவளுக்கு என்ன தெரியுமா? நமக்கு நல்லா கண் தெரிஞ்சு கண்ணை துறக்கும், சரி கண்ணுல பார்வையும் இருக்கு, ஏதாவது தெரியுமா? அப்ப நித்திரையில நமக்கு தெரியுமா? நமக்கு அப்படி ஒன்றும் தெரியுதில்லை. வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கா, நாம அதை பார்த்து மயங்கிட்டு இருக்கோம். நான் நெருப்பு என்று சொல்லி ஒளிம்பி நின்றவன தெரியுமா உங்களுக்கு யாருண்டு? நான் நெருப்பு என்று ஒளிம்பி அப்படி நின்றவன் உங்களுக்கு தெளிவா தெரிகிறானா யாருண்டு? அவன் 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 எதுக்கும் சுற்றி செய்ய மாட்டானுங்கிறது தெரியுதா? அவன் தனக்கு தான் சுற்றி செய்வான், தன்னைத்தான் சுத்துவான், வேற எதையும் சுத்த மாட்டான், தெரியுதா? அவன் இப்ப வெளிச்சம் போட்டு உங்களுக்கு என்ன செய்யறான்? அப்ப நீங்க நித்திரையில் இருக்கிற உங்களுக்கோ வெளிச்சம் போட்டு நீ ஒரு உலகமா இருக்காடா என்று காட்டலையா? காட்டினோன்னு அதை கண்டு நீங்க என்ன செய்யறீங்க? நாம என்ன செய்யறோம்? அப்படி அப்படி கண்டு அதை ஆசை கொண்டு அதுல மூழ்குற அத நீங்க யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. நீங்க யாருல ஆசை கொண்டு யாருல மூழ்குறீங்க? நித்திரையில. அப்ப மறுமையில எங்களை நித்திரையில இருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்றுதான் ஒழுங்குவாடு அல்லாமல் நாங்க இப்படி ஒரு உலகத்தில இருந்தோம், இப்படி சட்டி பானை எல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டி கொண்டாட்டி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்தோம், அதுல இருந்து சட்டி ஒழிப்பினது யார் என்றா ஒழுங்குறாளாம்? அப்ப அதெல்லாம் என்ன ஏன் அங்க பார்த்தா வீணும் விளையாட்டுமாமே. வாழமோ அன்னம் இந்த துனியாவுடைய ஹயாத்தில் வீணும் விளையாட்டுமாமே. அதனால அவர் நித்திரையில இருந்து ஒழும்புறாரு. இப்ப நித்திரையில இருக்கிறவரு நல்ல தூக்கத்தில இருந்தேன், இன்னும் யார் தட்டி ஒழிப்பினேன் ஒழும்புவாரா? இல்ல நான் உறக்கத்தில் இருக்கக்கூட நல்ல ஒரு கனவு கண்டேன், என்ன தட்டி ஒழிப்பினேன், யார் ஒழிப்பினேன்?
என்னோட போறா நல்ல அந்த மாதிரி தூக்கம் நல்ல கனவு ஒன்று கண்டுகிட்டு இருந்தேனா ஒழிப்பு விட்டீங்களே என்னோட ஏலியா ஆக்கள் அப்படி என்றா இப்ப அவருக்கு நித்திரையில இருந்த தலம் என்ன வந்திருக்கி கனவு வந்திருக்கு. அப்ப இப்ப நித்திரையில நாம இப்ப இந்த நிலையை நித்திரையில் எடுத்துட்டோமா இந்த இல்லையா அது விழிப்பண்டு எடுத்ததால இப்ப இந்த நிலை என்ன அப்ப நித்திரையில இப்ப நாம எங்க நிக்கோம் எங்க வாழ்றோம் அப்ப உஸ்தாது சொல்றாங்க உலகம் ஒரு நீண்டதோர் கனவு சொல்றாளா இல்லையா அப்ப இப்ப இங்க நிக்க கனவுல இந்த கனவுல வந்து ஏன் நிக்க மாட்டா உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர கனவேதான் உன் வாழ்க்கையடா அவர் கனவுல வாழ்றேன். அப்ப இப்ப நாம எல்லாம் நிஜத்தில வாழ்றோமா கனவுல வாழ்றோமா இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்றேன். நமக்கிட்ட தூக்கத்தில நித்திரையில ஒளிம்பி ஒரு 60-70 வருஷம் வாழ்ற ஒரு நோய் ஒன்று சொல்றேன் வாழ்ற நோய் ஒன்று இருக்கு நமக்கு நித்திரையில வாழ்றோம். நித்திரையில அவருக்கு நித்திரையில நடக்கிற வியாதி இருக்காமன்னு கலப்பா தெரியுமா அது அது அவருக்கா இல்ல எல்லாருக்குமா நம்ம எல்லாருக்குமா அப்ப இப்ப கோடா கோடி பேரு காலையில ஒளிம்பி விழிப்புல நடமாடிட்டு இருக்காளா நித்திரையில் நடமாடிட்டு இருக்காளா அப்படி நித்திரையில நடமாடிட்டு இருக்கிற அவங்க எல்லாரும் உயிர் உள்ளவங்களா பிணங்களா செத்த பிணங்களா அப்ப எல்லாரையும் ஒழிப்பு விட்டுருக்க அப்ப எல்லாரும் இப்ப எங்க நிக்காக மறுமையில நிக்காக ஆனா மறந்து போய் நிக்காது இம்மையில நினைச்சுக்கிட்டு இம்மையில நிக்காது இம்மையில நினைச்சுக்கிட்டு வாழ்றாங்க வழங்கிட்டா அப்ப இப்ப உள்ளத்தில இருக்கிற முத்திரை என்ன நாம இப்ப இருக்கிற நித்திரைங்கிற நிலை என்ன கனவுல நாம எப்படி வாழ்றதுக்கு வந்தோம் என்ன நாம கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன என்கிற எல்லா விஷயத்தையும் நாம புரிகிறேன்டா எல்லா விஷயமும் நமக்கு தெளிவாகிறேன்டா நம்மளோட சொந்த அனுபவத்திலேயே உணர்றேன்டா இதுதான் மெயினான பாயிண்ட். நான் சொல்லி நீங்க கேட்கறது இல்லை நான் சொல்லி நீங்க கேட்டு விளங்குறதில்ல உங்களோட சொந்த அனுபவத்திலே நீங்க உணர்றேன்டா என்ன செய்யணும் இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்லி உறக்க நிலை என்ன செய்யணும் விழிப்பா மாறும் அந்த நிலை விழிப்பா இருக்கென்று உணரும் மாறணும் என்ற உடனே நாம போயிருந்து விழிப்பாக்குறோம் அது ஏற்கனவே நித்தியமா நிலையா விழிப்பா இருக்கு அந்த விழிப்பு நிலை என்ன செய்யணும் உள்ளத்தால உணரப்பட்டு அந்த நிலை நம்மள ஆட்கொள்ளும் அந்த நிலையில நமக்கு இடிப்பும் அமைஞ்சிட்டா நான் ஏகமா இருக்கணுங்கிற நிலை அமைஞ்சுக்கிட்டே இருக்க இந்த முத்திரை உள்ளத்தில் இருக்கிற முத்திரை என்ன செய்யும் பார்வையா மாறும் பார்வையா மாறிடும் ஏன் பார்வை இருக்க இல்லையா ஏகத்தை பார்க்கிற பார்வை இருந்து அந்த பார்வை திறக்கப்பட்டுட்டா முத்திரை இருக்குமா அப்ப அந்த முத்திரை உள்ளத்தில் இருக்கிற அந்த முத்திரை நீக்கப்பட்டு ஏகமா நான் இருக்கணுங்கிற நிலை பார்க்கப்பட்டு அது ஆட்கொள்ற நிலையில போயிட்டு நான் உட்கார்ற வீதம் ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை நினைவுபடுத்துற வீதம் திக்கிரில் மூழ்கிவிட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம்ங்கிற ஆழத்துக்கு போற வீதம் ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்கிரு செய்து பாருங்கிற அந்த நிலையில என்னுடைய நிலை தரிபட அந்த உள்ளத்தில முத்திரை என்கிற அந்த முத்திரை நீங்கி பார்ப்பவன் காண்போன் என்று சொல்லி அந்த நிலையை உணர்ற கல்பா மாறுமா இல்லையா இப்பதான் இவருக்கு கல்பு கண் திறக்கப்படுது இப்ப கல்பு முத்திரை இல்லை இப்ப முத்திரை நீக்கப்படுது முத்திரை நீக்கப்பட்டு கல்பு கண் திறக்கப்பட்டு ஏகமா இருக்கிற அந்த அகதுடைய நிலையே வரை விளக்கணத்தில் அமையாத நிலையை அவர் சொந்த நிலையாக உணர்ற போது அந்த நிலை அவரை என்ன செய்து உந்து கொள்ளுது ஆட்கொள்ளுது இப்படி ஆகினத்துக்கு பிறகு அந்த நிலையில போய் அமைஞ்சத்தான் இன்னைக்கு விளங்கும் அது விழிப்பு நிலை இவ்வளவு காலம் இருந்தது முத்திரையால நித்திரையில இருந்துகிட்டு நீ செஞ்சிருக்கேன் கனவுல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் என்கிறத அவருக்கு என்ன செய்யும் புரியவரும் அந்த நிலைய அனுபவத்தில் உணர்வார் தம்மை அவர் சொந்த அனுபவத்தில் அவர் உணர்வார் அப்ப இப்ப நித்திரையில வாழ்ற வாழ்க்கையில நித்திரையில ஒளிம்பி நடமாடிக்கிட்டு 4000 கோடி சேர்க்கணுங்கிறவன் மடையனா இல்லையா நித்திரையில ஒளிம்பிட்டு நடமாடிட்டு இருக்கிறவன் ஒரு 4 வீட்டை கட்டி ஒரு 4 வாகனத்தை வாங்கிட்டு இங்க வாழ்வோம் நினைக்கிறவன் புத்திக்காரனா அதான் சொல்றாங்க புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் மாய்கியம் இன்னொரு பாட்டுல சொல்றாங்க
புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகும் ஆகியா. அப்படி அந்த புவி உலகுல நிக்கிற உடல் என்று சொல்லி நம்பிக்கிட்டு அவர் நிக்கிற நிஜமண்டு விழிப்பண்டு பாக்குதென்று சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு. அதையும் சொல்றாங்க உடலை நான் என்று உணராது, அந்த உடலும் மாய்கைதான் மறவாதே என்றா மொத்தத்தில நித்திரையில எழும்பி ஒரு மாய்கையில வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையா இல்லையா? வாழ்ற மாதிரி தானே இருக்கி. ஆனா வாழ்ந்தியா? அப்ப கயிறு பாம்பு மாதிரி தானே தெரிஞ்சு. தெரிஞ்சியா பாம்பு இருந்தியா? அப்ப இத விழிப்ப பிறக்குள்ளதான் இது விஷயம் புரியும். இந்த விழிப்பு மரணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காட்டப்படும். இன்றைக்கு ஒரு ஆள் மரணிச்சிருக்காரா அவருக்கு காட்டப்படும். காட்டாம நீ செய்ய மாட்டான். அந்த நிலை என்ன செய்யாது. அவரு நான் ஏகமா நான் இருக்கிற விழிப்பு தன்னை அவர் பிடிச்சிருப்பாரா? பிடிக்கல. ஏன்? அவர் நித்திரையில வாழ்ந்தவர். அவர் நித்திரையை நீக்கல. அப்ப உஸ்தாது சொல்றாங்க தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கா, தூயோன் துணை இருக்கா ஒரு பாட்டுல. இன்னொரு பாட்டுல நிந்திக்கில்லவ்வாமா நித்திரையை நீக்கி விட்டு நிம்மதியை தருமங்காங்க. அப்ப தூக்கத்தை நீக்கி வச்ச உடனே ஒரு தூய களிமாவும் ஒரு தூயோன் துணையும் இருக்கண்டா. நாம உறக்கம் உறக்கம் என்று சொல்லி நாம போய் ஆழ்ந்த உறக்க நிலை என்று எடுக்கிற அந்த இடிப்புல தூக்கத்தை நிற்கிற தூய களிமாவும் கொண்டு இருக்கான், தூயோன் துணையும் இருக்கான். தூயோன் யாரு? சுபஹானல்லாஹ், அல்லாஹ். அல்லாஹ்வுடைய துணையும் இருக்கான். அப்படின்னா அந்த நிலையில தூய களிமாவும் இருக்கான், அல்லாஹ்வும் இருக்கலாம், தூயோனும் இருக்கலாம். அப்ப அவன் வேதத்துல என்ன சொல்றான்? நீங்க உறங்குற பொழுதும் மரணிக்கிற பொழுதும் நாங்க தான் உங்களை கைப்பற்றுகிறோம். அப்ப அவனுடைய சொந்த நிலை அது. அப்ப அது உறக்க நிலையா? நாம போய் உறங்கி கிடக்கிற நிலையா? ஏன் நமக்கு அந்த நிலைக்கு போனா இந்த விழிப்பு பிடிபடுகிறது இல்லை, விழிப்பு எடுபடுகிறது இல்லை, அந்த விழிப்பு தெரியுது இல்லை, இந்த விழிப்பு நிலை வருகிறது இல்லை? தெரியுமா காரணம்? காரணம் தெரியுமா? குருட்டு ஷைத்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறி. நீ உணர்ற உண்ட நிலையை அறியறதுக்கு அவன் என்ன செய்யறான்? நம்மளோட அறிவை குருவத்தை வச்சிடறான். நாம இந்த உலகம் சம்பந்தப்பட்ட அறிவுகளை தான் அறிவென்று நம்பிட்டு இருக்கோம். என்ன நான் உணர்ற, என்ன நான் அறிகிற அறிவை இன்னும் அறிவென்று எடுக்கல. அந்த அறிவை நாம இன்னும் புரியல. அந்த அறிவை நாம இன்னும் என்ன செய்யல? உறக்கத்தில இருந்து தட்டி ஒழுப்பல்ல. உள்ளமெனும் வீட்டினிலே எந்த வீட்டுல உலகத்தில இருக்கிற வீட்டிலையா? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்களேன். அப்ப மனப்பொழுது போகாம உலகத்தில இருக்கிற வீட்டிலையா தட்டி ஒழுப்ப சொல்ற அறிவை? எங்க அறிவு உறங்குதான்? உள்ளத்த வீடங்காக, உங்களோட உள்ளத்தை வீடங்காக. அதுல இல்லையா அந்த உள்ளத்தை உங்களுக்கு காட்டித்தார, அந்த உள்ளத்தை உணர வைக்கிற, அந்த உள்ளத்தில வியாபக தன்மையை திறந்து நீங்க அந்த நிலையில போய் நான் இருக்கேன் இருக்கிற நிலைய அந்த அது காட்டித்தார. அந்த அறிவு உறங்கி கிடக்கான். அந்த அறிவை தட்டி எழுப்பட்டான். அந்த அறிவை ஒரு டாக்டர் ஒரு ஆள் தட்டி எழுப்பியிருப்பாரா? நானும் டாக்டர் என்ற அறிவு இருக்குமா இல்லையா? ஒரு இன்ஜினியர் தட்டி எழுப்பியிருப்பாரா? ஆனா அவர்கிட்ட இன்ஜினியர் என்ற அறிவு இருக்குமா இல்லையா? ஒரு லோயர் தட்டி எழுப்பியிருப்பாரா? ஆனா லோயர் என்ற அறிவு இருக்குமா இல்லையா? இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்காரனா இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு பணத்தையும் சேர்க்கிறதுக்கு ஒரு அறிவை பயன்படுத்தி இருப்பாரா இல்லையா? அவர்கிட்ட அறிவு இருக்கா இல்லையா? அவர் இந்த உள்ளமனு வீட்டில உறங்குற இந்த அறிவை தட்டி எழுப்பியிருப்பாரா? அப்படி என்ன இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட இந்த அறிவா உள்ளத்துல உறங்குது, அதை தட்டி எழுப்புங்க சொன்ன. அப்ப இவங்க தட்டி ஒழுப்பிருக்கிற அறிவா இதெல்லாம் இல்ல? அந்த அறிவை ஒழுப்பாம, அந்த தட்டி ஒழுப்புற வேலையை செய்ய விடாம தடை செய்யறதுக்கு வந்த அறிவா இந்த அறிவெல்லாம்? அப்ப இந்த அறிவு இருக்கிற தலைவா அறிவாளி என்ன கிட்டிக்க ஒஸ்தாது சொல்றாங்க, நீ உணர்ற ஒரு அறிவு ஒன்று இருக்கப்பா, இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கா? அது உள்ளத்துல உறங்கி கிடக்கு. அப்படி அந்த அறிவு உறங்கி கிடக்கிறத கெட்ட நரகம். அறிவு உறக்கம் கெட்ட நரகம்.
ஒரு பாட்டுல சொல்றாங்க, அறிவு உறங்குறது தான் கெட்ட நரகமா. ஏன்? அறிவு உறங்கி கிடந்தா அவர் தன்னை உணர்ற நிலை, தன்னை சொந்த நிலை, தன்னை விழிப்பு நிலை, ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையை அந்த அறிவு உறங்கி கிடக்கிற அறிவு காட்டி கொடுக்குமா? அப்ப அந்த அறிவை ஏன் குருடுமத்தை வச்சிருக்காங்கன்னா, இந்த குருட்டு செய்தான் அவர் கொண்டு போய் இருட்டில வீழ்த்துறான். இப்ப படுத்து ஒளிமினோன்னு எங்க இருந்தீங்க? அது இருட்டா இருந்துச்சு, ஒன்றுமே தெரியலைன்னு சொல்றாங்க. அவளை கொண்டு போய் அவன் தான் கொண்டு போய் சொறி விடலாம். அப்படி இறந்து ஒரு காலையில் ஒழுங்கும் உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணருமா? என்று ஒரு நாள் இறக்க வேண்டும், இதனை உலகம் மறக்குமா? அப்ப ஈனைக்கு உள்ளமனும் வீட்டினிலே என்றா இந்த உள்ளத்தை வீடங்காக, சரியா? அந்த வீட்டில அறிவு ஒன்று உறங்குதுங்க. அது என்ன? அந்த அறிவு உனக்குணர்த்துற அறிவு, உண்ட நிலையை அறியத்தாரு, உண்ட நிலையை நீ அறிகிறாரு. அந்த அறிவு இந்த பௌதீகத்தில என்ன படிப்பை படித்தாலும், அவன் பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும், அந்த அறிவை தட்டி ஒழுப்பாத வரைக்கும், அந்த அறிவு ஒழுப்பப்படாத வரைக்கும் அவன் வியாபகமா விழிப்பா இருக்கிற அந்த நிலைக்குள்ள அவன் என்ன செய்யலாம்? போகல. ஏன்னா அந்த அறிவை கொண்டுதான் அவன் போகணும். அந்த அறிவு தான் அவனுடைய வெளிச்சம். ஒஸ்தாது என்ன சொல்றாருன்னா, உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வது வாழ்வாகும். இன்னொரு பாட்டு என்ன சொல்றாங்க? தனி அழகுங்க, உத்தமர் வாழ்வின் தனி அழகு. உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகுங்க. புத்தியில் அமையா பூ உலகு உன் உள்ளத்தில் தானே மறைந்திருக்குங்க. அப்ப இந்த அறிவு தட்டி எழுப்பப்படாத வரைக்கும் ஏகமா இருக்கிற நிலையோ, ஏகமா இருந்து இந்த உள்ள விழிப்பா இருக்கிற நிலையோ, நான் ஏகமா இருக்கேன் என்று என்ன நான் உணர்ற நிலையோ என்ன செய்யப்படாத அவர உள்ளத்தில அந்த வராது, குடிபடாது. இப்ப உங்களுக்கு இப்ப என்ன அறிவை தட்டி ஒளிப்பட்டிருக்கு? அறிவை நீங்க நித்திரையில ஆழ்த்தினீங்களா தட்டி ஒளிப்பிருக்கா இல்லையா? இப்ப அந்த அறிவு உள்ளத்துல ஒளிம்பி அந்த விழிப்பை காட்டி ஏகமா நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு உங்களை உணர்த்துதா? உங்களை நீங்க உணர்றீங்களா? அப்ப அந்த அறிவு இருக்கிறதால இப்ப அந்த விஷயம் நடக்குது. அந்த அறிவு தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு செய்யுது. அது இப்ப உங்களுக்கு புரியாட்டியும் காலப்போக்கில் புரியும். இப்ப உங்களோட கல்பு கண் திறக்கப்பட்டிருக்கு, அறிவு கண் என்ன செய்யுது? அங்க வேலை செய்யுது. வழங்கிட்டா? இதை நீங்க மூடிடாம, கல்புக்கண் திறக்காத கையவனோட இணைந்து போயிடாம, இனி கல்புக்கண் திறக்காத யாரோட சம்பந்தப்பட்டு உங்களோட கல்புக்கண்ணே உங்களோட அறிவை திரும்ப உறக்கத்துல போட்டுறாம நீங்க அதை விழிப்பாகவே வச்சிருந்தீங்களா, இந்த நித்திரை நீங்கும். நித்திரை நீங்கினோட நின்று நீங்கும். முதல் நித்திரை கனவு நீங்கும். கனவு நீங்கினோட கனவுல வாழ்ந்த வாழ்க்கை நீங்கும். வாழ்க்கை நீங்கினோட நித்திரை நீங்க. நித்திரை நீங்கினோட விழிப்புக்கு வருவீங்க. விழிப்புக்கு வந்த உடனே நித்தியமா நிலையா இருக்கிற ஒரு கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நித்தியமா நிலையாய் நான் இருக்கிறேன். அது அவங்களோட சொந்த நிலை. அப்ப இப்ப நீங்க அந்த அறிவு தட்டி எழுப்பப்பட்டு உங்களுக்கு உணர்ற நிலை, அந்த கல்பு திறக்கப்பட்டிருக்கிற நிலை, கல்பு அந்த நிலையை பார்க்கிற நிலை வந்துட்டா எதுல இப்ப நாம கவனமா இருக்கணும்? அது மூடிடாம, அதை மூட விட்டுறாம அதுல கவனம் இருக்கும். ஏன்னா அது ஒரு கணம் நீங்க விட்டாலும் மறந்து போயிடும். மரம் திரும்ப போயிட்டு திறக்கலாம். மரம் ஒரு மாசம் பயிற்சி இருக்கும். நீங்க மரம் இல்லாட்டி ஒரு வருஷம் போகும் திரும்ப அந்த நிலையை பிடிக்கிறது. ஏன்னா இங்க அவன் மறக்க வச்சிருவான். அவன் இங்க கூட்டிட்டு வந்து இந்த அவனோட உலகம் மட்டும் காட்டிடுவான். எங்க நித்திரையில வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். ஒரு வெளிச்சம் போட்டு போட்டு காட்டிட்டான். இவை பகலைக்கெல்லாம் தெரியுது எல்லாம் இல்லையா? வெளிச்சத்துல இரவையில கரண்ட் இல்ல, லைட் இல்ல, ஒரு விளக்கு இல்ல, ஒன்றுமே இல்ல. என்ன தெரியும்? அப்ப அந்த வளமையாக இருக்கிற குருடு பத்தினவங்களுக்கும் இப்ப நாம என்ன கண்ணு என்னமோ இரவைக்கெல்லாம் பார்த்தோமே, பகலெல்லாம் பார்த்தோமே என்று பெரிசா பெருமையா இருக்கிற நமக்கும் இரவையில என்ன நிலைமையா இருக்கும்? அப்ப நமக்கு இனியாவது ஒன்று பார்க்கிறேன், இனியாவது தெரிகிறேன், என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். ஒரு வெளிச்சம் ஒன்று பட்டாதான் நமக்கு ஏதோ ஒன்று தெரியும். அப்படி இருந்த கண் பார்க்குதா? வெளிச்சம் ஒரு பொருளை நமக்கு காட்டுதா?
கண் பார்க்கல, ஒரு வெளிச்சம் காட்டினோன்னு கண்ணுக்கு என்ன செய்யுது, அது வந்து அந்த கண்ணில கொண்டாந்து விழுந்த உடனே கண் அதை என்ன செய்யுது, இப்படி ஒரு நான் ஒன்று தெரியுது என்று புரிஞ்சுக்குது. புரிகிற ஒரு தெரிவிக்கிறவங்க எடுத்துக்கிறானே, அல்லாமல் இங்க குருடு பத்தி கிடக்குங்க. இப்பயும் குருட்டு கண் தான் நம்மட கண். நித்திரையில ஒளிமி நடமாடுறவனுக்கு கண் திறந்திருக்குமா? அப்போ சத்துர உள்ளத்திலே முத்திரை, உலகத்திலே நித்திரை, கனவே தான் உன் வாழ்க்கை என்றாங்க. வேதம் செல்லுது என்ன, நித்திரையிலிருந்து தட்டி எழுப்பினது யார் என்று மறுமையில் எழுப்புறாங்க. அப்படின்னு அவ எங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யுது அவளுக்கு? கனவுல வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ரம்சியா நேற்று நான் இப்படி ஒரு கனவு கண்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு நேரம் எடுத்து வருஷக்கணக்கா பேசிட்டு இருப்போமா? அப்படி இருக்கேன் இந்த வாழ்க்கை. அங்க அந்த விழிப்பு எடுத்தீங்களாண்டா. ஆனா இங்க இன்னமோ வைரம் பிளக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் பெரிய சாதிச்ச மாதிரி வைரம் பிளந்த மாதிரியும் அவங்கதான் வாழ்றாங்க என்று காட்டிட்டு இருப்பாங்க. செத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய், உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய் உலகிலே, உலகம் என்று காட்டுறாங்க, உலகிலே வாழ்வது வாழ்க்கை அல்லைங்க. அவன் வாழவே இல்லை. அப்படி வாழ்றவன இந்த மறுச்சி புலனில் வாழுகின்ற மனிதன் எங்க வாழ்றான் என்று கேட்காங்க. ஏன் கேட்காங்க? அவன் வாழ்றான் கேட்பாளா? வாழ்றான்டா அவன் என்ன மறுச்சு புலனோட எங்கேயோ வாழ்றான்னு சொல்லுவாவா? எப்படி கேட்காண்டா, மறுச்சு புலனில் வாழும் மனிதன் எங்க வாழ்றான்? அவன் வாழல. அப்ப அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இனிமேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை, இறந்தாச்சு. இவர் என்ன செய்யறது? அந்த வியாபகத்தில வாழ்ற. இதுதான் வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து பார்க்கத்தான் இந்த இடிப்பை எடுத்தேன். இந்த இடிப்புக்கு வந்து சரியா கிளியரா? இப்ப பஸ்மினாக்கு விளங்கிச்சா விஷயம்? இப்ப காலையில ஒளிம்பி விழிச்சு இப்ப விழிப்புல இருக்கிறீங்களா? இப்ப உறக்கத்துல இருக்கிறீங்களா? காலையில ஒளிம்பி கண்ணை திறந்து இப்ப நீங்க விழிப்புல இருக்கிறீங்களா உறக்கத்துல இருக்கிறீங்களா? அப்ப இப்ப நான் உங்களை பார்த்து, உறக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து உங்களை தட்டி, இப்ப நீங்க உறங்கல, உங்களோட அறிவு நீங்க உறக்கத்தில இருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு அறிவு இருக்கே, அதுதான் உறங்குது. அதை கொஞ்சம் தட்டி ஒழுப்புங்க. நீங்க விழிப்பா இருக்கிறீங்க என்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது விளங்குதா? அதுக்கு அல்லாஹ் வேதத்தையும் தூதரையும் அனுப்பியிருக்கான்ங்கிறதையும் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறான். விளங்குதா? நித்திரையிலிருந்து எங்களை தட்டி ஒழுப்பினது யார் என்று ஒழுப்பின உடனே நாங்க இப்படி ஒரு நாள் வரும் என்றுதான் உங்களுக்கு என்ன செய்யுது, முர்சலான நபிமாரி ரஹ்மான் வாக்குறுதி செய்த நாள் என்றெல்லாம் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறான். விளங்குதா? அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தூதையும் ஒரு வேதத்தையும் ஒரு வழிகாட்டலையும் உங்களுக்கு கிடைச்சிட்டா கிடைக்கலையா? தவற விட்டீங்க, நீங்க நித்திரை வந்து விழிக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை கனவுல. களிமா